அஸ்ஸலாமுஅலைக்கும் ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா நெய்வேலி புக் ஃபேர் வந்திருக்கோம். கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு அப்புறம் நடக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த புக் ஃபேர். ஸோ அதுக்கு தான் வந்திருக்கோம். சவுத் இந்தியாஸ் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் புக் ஃபேர் இது. புக்ஸ் படிக்கிறதுக்கு பிடிக்கிறவங்க கண்டிப்பாக இந்த இடத்த மிஸ் பண்ணவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவ்வளோ புக்ஸ் இருக்கும். நீங்கள் என்ன மாதிரியான புக்ஸ் தேடினாலுமே அது கண்டிப்பாக இந்த இடத்துல கிடைக்கும். ஸோ என்ட்ரு ஆகிட்டு வண்டியை பார்க் பண்ணிட்டு நம்ம இங்கே டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போகலாம். ஒரு ஆளுக்கு 10 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அப்போ புக்ஸ் படிக்கிறவங்க புக்ஸ் வாங்குறவங்க தான் வருவாங்களான்னு கேட்டால் அதுதான் கிடையாது. இங்கே உள்ள கம்ப்ளீட் என்டர்டைன்மெண்ட் இருக்குது. நிறைய கேம்ஸ் எல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபுட் கோர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இங்கே கம்ப்ளீட் என்டர்டைன்மெண்ட்டுக்காகவும் வரலாம். இந்த என்ட்ரன்ஸ் தீம் ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு மாதிரி டிசைன் பண்ணுவாங்க. இந்த தடவை பார்த்தீங்கன்னா கோபுரம் மாதிரி வச்சு டிசைன் பண்ணியிருக்காங்க, திருவள்ளுவர் வச்ச மாதிரி. அண்ட் லாஸ்ட் 3-4 இயர்ஸாக புக் ஃபேர் நடக்கல. ஸோ இந்த தடவை பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டால்ஸ் எல்லாம் வச்சு நல்ல பிரம்மாண்டமாகவே இருந்துச்சு. ஸோ உள்ள என்ட்ரு ஆகிட்டோம். இந்த நடுவில் இருக்கிற இந்த ஸ்பேஸ் தவிர சுற்றி இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா புக் ஸ்டால்ஸாக தான் இருக்கும். ஆனால் நடந்து கால் தான் வலிக்கும். உள்ளே போனதுமே சிக்னேச்சர் வால்னு சொல்லிட்டு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ போனதுக்கு நம்மளும் ஒரு சைனை போட்டு வருவோம்னு சொல்லிட்டு சைன் பண்ணியாச்சு. இந்த இயர் புக் ஃபேர் ஜூலை 5th to 14th வரைக்கும் வச்சுருக்காங்க. ஸோ நாளைக்கு மறுநாள் 2 நாள் தான் இருக்குது. இன்னைக்கு ஜூலை 12th. ஸோ இது வரைக்கும் போகணும்னு நினைக்கிறவங்க மிஸ் பண்ணாமல் போயிட்டு வந்துருங்க. இங்கே பாட்டு பாடுறது, மியூசிக், இந்த மாதிரி ஈவெண்ட்டுக்காக ஸ்டேஜ் செட் பண்ணியிருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் திரும்பினா நிறைய கேம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு புக் ஸ்டால்லாம் போயிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா கேம்ஸ் எல்லாம் விளையாடலாம் அப்படின்றதுக்காக ஃபஸ்ட்டு புக் ஸ்டால் போகணும். நீங்கள் ஏதாவது பர்டிகுலர் புக்கு வெளியில் தேடி கிடைக்கலனா கூட இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக அவைலபிள் இருக்கும். அவ்வளோ ஸ்டால்ஸ் இருக்குது. ஒரு கடையில் இல்லைனா கூட இன்னொரு கடையில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் தேடி எடுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு உள்ளே வந்ததுமே என் கண்ணில் பட்டது ஹாரி பாட்டர் தான். ஹாரி பாட்டர் படிக்கணும் அப்படின்றது ஒரு காலத்தில் ஒரே கிரேஸாக இருக்கும். இந்த மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. பட் நான் அதை படிச்சதே கிடையாது. எனக்கு தமிழ் புக்ஸ் படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். ஆனால் மொபைல்லாம் இப்போ அதிகமாக யூஸ் பண்ணதுக்கப்புறம் புக்ஸ் படிக்கிறதே விட்டாச்சு. பக்கத்துலேயே நெய்வேலி புக் ஃபேர் 2024ன்னு போட்டு ஒரு ஃப்ரேம் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக. ஸோ அங்கே போய் ஒரு 2 கிளிப்ஸை எடுத்துட்டு மறுபடியும் புக்கெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சாச்சு. அண்ட் பொன்னியின் செல்வன் புக்கு எல்லா பார்ட்ஸுமே இருந்துச்சு. பொன்னியின் செல்வன் யாரெல்லாம் படிச்சிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி பொன்னியின் செல்வன் படத்துக்கும் நீங்கள் புக்கில் படிச்சதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஒரு சில ஸ்டால்ஸில் சில புக்ஸ் எல்லாம் கொஞ்சம் யூனிக்காக இருந்துச்சு. அது எப்படி சொல்றதுன்னா அந்த டைட்டிலே ரொம்ப கேட்சியாக இருக்கும். அது நம்ம கண்டிப்பாக படிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி தோணும். அந்த மாதிரி புக்ஸை மட்டும் அந்த ஸ்டால்லே நின்று ஒரு 10 நிமிஷம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அங்கிருந்தே நகருவேன். குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லா கேட்டகரி பீப்புள்ஸ்க்குமே ஏற்ற மாதிரியான புக்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. குட்டி பசங்களுக்கு நிறைய க்ரையான்ஸ் பண்ணுறதுக்கு, நிறைய டிராயிங்ஸ் எல்லாம் வரைகிறதுக்கு எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் குவிச்சு வச்சுருக்காங்க. தமிழ் பற்று இருக்கிறவங்களுக்குலாம் பிடிக்கிற மாதிரி நிறைய தமிழ் புக்ஸ் இருக்குது. அதே மாதிரி இங்கிலீஷ் மட்டுமே படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கான நிறைய இங்கிலீஷ் புக்ஸஸ் எல்லாமே இருக்குது. இது கடை அப்படின்னு சொல்ல முடியாது. கடல் மாதிரி ஒரு கடையில் இல்லை அப்படின்னா இன்னொரு கடையில் நீங்கள் பார்க்கலாம். அந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. நெய்வேலியில் இருக்கிற எல்லாருமே புக் ஃபேர் கண்டிப்பாக விசிட் பண்ணிடுவாங்க. வீடியோ பார்க்குறீங்க, போகணுன்னு ஆசைப்படுறீங்க, நெய்வேலி நியர்பை இருக்கீங்க அல்லது கொஞ்சம் தூரமாக இருக்கீங்க, போகணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போயிட்டு வந்துருங்க. நாளைக்கு மட்டும்தான் இருக்கும். நான் வீடியோ ஷூட் பண்ணியிருக்க ஸ்டால்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 20 to 30% வரைக்கும் தான் எடுத்திருக்கேன். ஆனால் இது போக இன்னும் நிறைய ஸ்டால்ஸ் இருக்குது. நம்ம நடந்து பார்த்துட்டே இருக்கலாம். அண்ட் இந்த மாதிரி புக் ஃபேர் போகும்போது நான் இன்னொரு வேலையும் பண்ணுவேன். அது என்னன்னா நம்ம ஒரு சமையல் பிரியை சமையல் வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணுறதுனால ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ்லாம் சூப்பராக இருக்கிற மாதிரி, டேஸ்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு சில ரெசிபிஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் மட்டும் நான் நோட் பண்ணிப்பேன். அந்த மாதிரி ஒரு சில ரெசிபி இப்பயும் நோட் பண்ணியிருக்கேன். அதை நான் வரக்கூடிய வீடியோஸில் போஸ்ட் பண்ணும்போது அப்போ உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம பெருசாக நிறைய புக்ஸ் வாங்க போகிறதுல ஸோ எந்த கடைக்குள்ளேயும் போகக்கூடாதுன்னு கண்ட்ரோல்டாக இருக்கலாம்னு பார்த்தா இருக்கவே முடியல. அதில் மனநோயும் இன்றைய மருத்துவம்னு ஒரு புக் படித்தேன். அதில் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் படித்து பார்த்தேன். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா இருந்துச்சு. பக்கத்தில் எங்கள் வீட்டு மேடம் புக்கு படிக்கிற வேலையெல்லாம் கிடையாது, அட்டைப்படத்தெல்லாம் எடுத்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. அடுத்து உணவே மருந்துன்னு ஒரு புக் இருந்துச்சு. அதில் எப்படி சாப்பிடலாம், என்னென்ன சத்தெல்லாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் போட்டிருந்தாங்க. நம்ம நிறைய சமையல் வீடியோஸ்லாம் என்ன மாதிரியான உணவுலாம் என்னென்ன சத்தெல்லாம் இருக்குது அப்படின்றத போட்டிருப்போம். இந்த மாதிரி படிக்கிறது மூலிமா நிறைய தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ புக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தேவையானதை வாங்கிட்டு அங்கேருந்து எக்ஸிட்டில் வெளியே வந்தால் ஒரு பக்கம் ஃபுட் கோர்ட் வச்சுருந்தாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் எக்ஸிபிஷன் மாதிரி வச்சுருந்தாங்க. உங்கள் சின்ன பசங்கள்லாம் கூட்டிட்டு போனீங்க அப்படின்னா நேரில் இதெல்லாம் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்ல இதாக இருக்கும். இதெல்லாம் பார்க்க நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நமக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இல்லைனா கூட ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு இதெல்லாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதில் பூமியில் நம்ம வெயிட் எவ்வளோ இருக்குது, அதர் பிளானட்ஸில் நம்ம வெயிட் எவ்வளோ இருக்கும் அப்படின்ற மாதிரி காமிக்குது. ஒரு பக்கம் கிட்ஸ்க்கான ப்ளே ஏரியா இருக்குது. ட்ராம்பலின், பைக்கு, ஜீப்பு, அதுக்கப்புறமா ட்ரெயின், இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்க மட்டும் விளையாடுறதுக்கான இடம் இருக்குது. கிட்ஸ் கேம் எல்லாமே 30-35 rupees அவ்வளோதான் வருது. இன்னொரு பக்கத்தில் அடல்ட்ஸ்க்கான கேம்ஸ் எல்லாமே இருக்குது. பெரியவங்களுக்கான கேம் எல்லாமே கூட இங்கே ரொம்ப சீப் தான்.
இந்த ஆக்டோபஸ்க்கு ஜஸ்ட் 50 ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே இருக்கக்கூடிய எல்லா கேமுமே மேக்ஸிமம் வந்து 50-60 ருபீஸ்லேயே முடிஞ்சிடுது. இது பெரிய ஜெயிண்ட் வீல், இதுக்கே 60 ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணுறாங்க. இது ஃபென்டாஸ்டிக் போட்னு சொல்லுவாங்க. இதில் போகிறதுக்கு 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இது நான் லாஸ்ட்டாக பாண்டி மெரினால போனேன், அங்கே வந்து 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. நிறைய பேருக்கு பிடிச்ச டிராகன் ரைட், இதுக்கு 60 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஜம்பிங் ஃப்ராக் டிராம்பலின்க்குலாம் 30-35 ருபீஸ் கிட்ட சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த மேரி கப் கொலம்பஸ் பிரேக் டான்ஸ்லாம் 60 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இதில் எல்லா கேம்ஸோட டிக்கெட் பிரைஸ் டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. நமக்கு எப்போதுமே ஜாயிண்ட் வீல் தான் பிடிக்கும், ஸோ டிக்கெட் எடுத்தாச்சு. இதுவே நம்ம ஜெயிண்ட் வீல்லாம் வெளியே எங்கேயாவது போய் போகிறோம், எக்ஸிபிஷனில் நார்மல் எக்ஸிபிஷன்லாம் போகிறோம் அப்படின்னு சொன்னால் 100 வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே ஜஸ்ட் 60 ருபீஸ் மட்டும்தான். மேலேருந்து கீழே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. ரைடு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. டிக்கெட் காமிச்சிட்டு போ. ஸோ புக் ஸ்டால் போயிட்டு வந்தாச்சு, ரைடும் முடிச்சுட்டு வந்தாச்சு. அப்புறம் என்ன, ஸ்நாக்ஸ் தான். எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறமா எங்களுக்கு என்ன பிடிச்சதோ அதை மட்டும் வாங்கினோம். இந்த மாதிரி புக் ஃபேருக்கு எக்ஸிபிஷனுக்குலாம் ஏதாவது வாங்க வரவங்கள விட ஜாலியாக விளையாண்டுட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட வரவங்க தான் அதிகம். வறுத்தது, பொரிச்சது, சமோசா, காலிஃப்ளவர், பானிபூரி, அது இதுன்னு என்னென்னமோ இருந்துச்சு. ஐஸ் கோலா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் எங்கே பார்த்தாலும் வாங்காமல் வரவே மாட்டேன். ஆனால் நான் வாங்கினா பசங்களும் கேட்பாங்க அப்படின்றதுனாலே கண்ட்ரோல் பண்ணிட்டு வர வேண்டியதாக இருந்துச்சு. மசாலா பூரி, பானிபூரி, தஹி பூரி, சோலா பூரி, பேல் பூரி, சில்லி பரோட்டா, சாண்ட்விச், பீஸா, நூடுல்ஸ், ரைஸ்ன்னு எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் இருந்துச்சு. இந்த மாதிரி இடத்துக்கு வந்துட்டு டெல்லி அப்பளம் வாங்காமல் இருந்தால் எப்படி? ஸோ டெல்லி அப்பளம் வாங்கலாம்னு சொல்லிட்டு கேட்டேன். 50 ருபீஸ் சொன்னாங்க. ஸோ கொடுத்துட்டு டோக்கன் வாங்கியாச்சு. இந்த அப்பளத்துக்கு 50 ருபீஸ் வந்து எனக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து 60 ரூபாய்க்கு சோலா பூரி, 40 ரூபாய்க்கு மசாலா பூரி, அதுக்கப்புறமா பாவ் பாஜி வாங்கியிருந்தோம். இது 80 ருபீஸ் வந்துச்சு. பாவ் பாஜி அண்ட் சோலா பூரி நல்லா இருந்துச்சு. மசாலா பூரி ஆஸ் யூஷுவல் கேவலமாக இருந்துச்சு. அதுலேயும் ஒரே ஒரு அப்பளம் வாங்குறவங்கள அந்த டோக்கன் கொடுக்குறவங்க ஒரு மனுஷனா கூட மதிக்க மாட்டாங்க. இங்கே எவ்வளோ கும்பல் இருக்கு பாருங்க. ஸோ சாப்பிட்டு கிளம்பியாச்சு. கிளம்பும் போதே என் தங்கச்சி வந்து ஒரு சில புக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருந்தா. காமி, அதையும் நான் வந்து வீடியோஸில் காமிக்கிறேன், நிறைய பேருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். தேவைப்படுறவங்க வாங்கி படிச்சு பாருங்க. ஜூலை 14th புக் ஃபேர் முடியுது. போகணும்னு நினைக்கிறவங்க அதுக்குள்ளே போயிட்டு வந்துருங்க. லொகேஷன் டீட்டெயில்ஸ்லாம் கமெண்ட்ல பின் பண்ணுறேன். ஸோ இந்த vlog இதோட முடியுது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். பாய்.